சார்பாக முத்துப்பன் அவர்களை முன்னிட்டு முதல்ல அந்த மைக்கு பிடிச்சி பேசுறேன். இருந்தாலும் கொஞ்சம் இருந்தாலும் பதட்டம், இந்த படவடப்புலாம் இருக்கும்ல எல்லாத்துக்கும். அந்த மாதிரிதான் எனக்கும் கொஞ்சம் இருக்கு. இருந்தாலும் நம்ம மக்கள் குறைகளை பத்தி மக்கள் நம்ம கிட்ட கருத்து வேறுபாடுகள் சொன்னாங்க. அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா? நம்ம குப்பைகள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஸ்மெல் பயங்கரமாக வந்து கொண்டிருக்குது. இது யாருமே சரியா கேள்வி எதுவுமே கேட்கறது இல்ல. மக்கள்களே பாத்தீங்கன்னா அவங்க கேட்கறதுக்கு முன்னெடுத்து பயப்படுறாங்க. கேட்கறதுக்கு ஏன் பயப்படுறாங்கன்னா, 4 பேர் வீட்டு முன்னாடி நம்ம ஏதாவது பிரச்சனைன்னா பண்ண மாட்டாங்களா, பிடிக்க மாட்டாங்களா, இதெல்லாமே மக்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அதனால நாங்க எங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாம் தளபதி எங்களையை வழிகாட்டி, நீங்கள் போய் மக்களிடம் உங்கள் குறைகளை கேட்டு மக்களிடம் என்ன கருத்து, அவங்களுக்கு என்ன வேலை உண்டாலும் நீங்க செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி தளபதி எங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். நாங்கள் இப்ப அனைத்தையும் நாங்க எல்லாத்திட்டையுமே நாங்க எல்லா வீடுகளும் போய் கேட்கிறோம். அப்ப அவங்களோட கருத்துக்கள் என்னன்னா, ஓட்டு கேட்கும் போது வராங்கப்பா, ஓட்டு 1000 ரூபாய் கொடுக்கறானுங்க, கொடுத்து போட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான். அந்த 1000 ரூபாய் வாங்கி நம்ம அந்த பாக்கெட்ல வைக்க போறது இல்ல. அவங்க 1000 ரூபாய் கொடுத்தது வாங்கி மளிகை கடையில போய் 4 சாமான வாங்கினா சரியா போச்சு. உண்மையா இல்லையா? 4 பொருள் தான். வெங்காயம் 2 கிலோ வாங்கி தக்காளி 1 கிலோ வாங்கினா சரியா போச்சு. 500 ரூபாய் எந்த மூளைக்கு கறி எடுக்க முடியுமா? இன்னைக்கு நிலவரத்துக்கு எடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுங்க. இவனுக்கு கொடுக்குற 1000 ரூபாய் வாங்கி இங்கிட்டு திரும்பி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த சைடு போட்டுருவானுங்க. போடுறான், அந்த குப்பை எழுதி விடுறா, மரத்தை வெட்டுறா, எடுத்தாங்க போட்டா. அது ஒரு காட்டு உண்மைப்பா, நான் பொய் சொல்லல. ஒருத்தனை மாதிரி மைக்க புடிச்சு போட்டு நான் அந்த கட்சிக்கு போவேன் அதெல்லாம் கிடையாது. இங்க பாய்ச்சாவே கிடையாது. இங்கெல்லாம் ஒண்ணுதான், தளபதிக்கு கட்டுப்பட்டு நேர்மையாக அரசியல் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்யணும் சொல்லிதான் நாங்க வந்திருக்கோம். உங்களோட ஆட்டமெல்லாம் முடிஞ்சு மாப்பிள்ளை, உங்களுக்கெல்லாம் ஒண்ணுதான். அசலாத்து ஜனாசா 2026 ரெடியா இருக்கு. அது எந்த கபிஸ்தான்னு சொல்ல மாட்டேன், அது ரெடியா இருக்கு. உங்களோட ஆட்டத்தெல்லாம் அடக்கி மூளையில உட்கார வச்சு முதியோர் முள்ளத்துல சேர்க்கிற மாதிரி உங்களை சேர்க்கறதா எங்களோட அடுத்த நோக்கமே. என்னென்ன பேரு, என்னென்ன பட்டி எங்களை எல்லாம் போட்டு எங்களை என்ன பாடுபடுத்துறீங்க மக்களை போட்டு. மக்கள் மொத்தமா ஒண்ணு கூடி கேட்டாங்கன்னு வைய, ஒப்பனோட 100 உண்மை. ஒப்பன் செத்து போன அப்பனோட 100 சேர்ந்து போகுது. உண்மையா இல்லையா? எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு சின்ன பையன், இவன் எல்லாம் என்னப்பா பண்ண போறான் வருங்காலத்துல, நீ என்னடா பண்ண, நீ என்னடா பண்ண மக்களுக்கு? நானாவது என்ற வீட்டுக்கு என் குடும்பத்துக்கு உழைக்கிறேன், நீ எவனுக்குடா உழைக்கிற? எவனுக்கு உழைச்ச? அதாவது சொல்லுங்க அப்பா. ஏப்பா வீட்டுக்கார வந்தாங்கப்பா, திமுக காரங்க எங்களுக்கு ஒரு 10,000 பணம் கொடுத்தாங்க, என் புள்ள ஆஸ்பத்திரியில கொடுத்தாங்க, கொடுத்து போட்டு பின்னாடி வீட்டு வழியா பறவை புடிட்டு போயிடுவான். போயிருவான். என்னடா கிராமத்துக்கார மாதிரி பேசுறான்னு நினைக்கிறீங்களா? நான் சிட்டிக்காரன் தான். மக்கள் எல்லாம் கொஞ்சம் கிராமத்தாரெல்லாம் கொஞ்சம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் புரியாது. அப்போ நம்ம கிராமத்து மக்கள் மாதிரி பேசினாதான் அவங்களுக்கு கொஞ்சம் புரியும்ல. உண்மையா இல்லையா? எல்லாம் திருட்டு கூட்டங்கள் அதிகமாயிருச்சு. போற போக நீங்க ஒரு 1000 பாக்கெட்ல வச்சுட்டு போயிடாதீங்க. கட்சிக்கு ஒரு நேரம் ஒரு மஞ்சள் நோட்டு செட்டு வந்துருவானுங்க. ஐயா எங்களுக்கு இது பண்ணணும், இதை பண்ணணும். அப்புறம் எதுக்கு மேல இடத்துல உட்காந்துருக்காரு? அப்புறம் எதுக்கு உட்காந்துருக்கிறாரு? மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து போட்டு எதுல புடுங்கணுமோ எல்லாத்தையும் புடிங்கிடுறீங்க. போடுற ஜிஎஸ்டியா கம்பெனி வச்சிருக்கிறியா? இவனு 4 மிஷின் போட்டு தைக்கிறானா? இவன்ட்ட ஒரு 500 ரூபாய் போடு. ஆமாப்பா, சட்டி தைக்கிறோம் எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுற. சட்டி தயாரிச்சு நாங்க சட்டி வாங்க முடியாம இருக்கிறோம். ஆமா, சட்டி தயாரிக்கிற திருப்பூர் கம்பெனி இன்னைக்கு சட்டி ஓட முடியாத நிலைமையில தான் இருக்குதப்பா. வீட்டுக்கு தெருமுனையில பார்த்தா 4 சட்டி கிளஞ்சட்டி தொங்கும். 4 சட்டி தொங்கும். எங்கிட்ட 2 இருக்கு, வெளியே சொல்லுமா? என்கிட்ட 2 இருக்குது, வெளியே சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? திருப்பூரோட நிலவரத்தை வெளியே சொல்லுவாங்க. என்னப்பா நீங்க குட்டி ஜப்பான்ல இருக்குன்னு. குட்டி ஜப்பான் தான் உங்களுக்கு தெரியும். உள்ள இருந்து எங்கள்ட்ட இருந்து போடுற ஓடல நாங்க பிடிட்டு ஓடுறோம் ஊருக்கு. அப்படித்தான் இருக்குது. எல்லாம் போட்டு பிள்ளைகளை போட்டு தொந்தரவு பண்றது. ஏதோ ஒரு பிள்ளைங்க ஸ்கூல் நடந்து போயிருச்சுன்னா, ஆஹா இந்த புள்ள கொஞ்சம் நல்லா இருக்குதா அப்படின்னு பேசுற வயசு பசங்களை தான் நீங்க பாத்திருப்பீங்க. ஏய் நம்ம தங்கச்சி போகுதா தள்ளி போடா அப்படின்னு சொல்ற ஆளுகள்லாம் தளபதியோட தம்பியா மட்டும்தான் இருக்க முடியும். தளபதியோட தம்பியா மட்டும்தான் இருக்க முடியும், வேற யாராலும் இருக்க முடியாது. அல்ற சில்றைகள்லாம் சொல்லிட்டு போயிடலாம்.
ஆக இன்னைக்கு மச்சான ஒரு புடி அப்படின்னு என்னத்த பிரியாணி வா நேரா போ ஆக்ஷன் போ 100 ரூபாய். அதே மாதிரிதான் திமுக ஒரு ஆக்ஷனை போட்டினா ஜிபேல 2000 தரப்பட்டது. அப்புறம் உங்ககிட்ட இருந்து வாழ்க்கையில உனக்கு பெறவே முடியாது, பெறப்பட்டது. அவ்வளவுதான், டாடா பை பாய் அப்படின்னு போயிடுவாரு. அங்க உட்காந்துருவாரு. நீங்க டெல்லிக்கு போயிருமாங்க, நீ இங்க போயிரு, நீ என்ன பண்ற சென்னையில இருந்துக்கோ, எல்லாம் நீ அங்கேயே இருந்துக்கிறிய, கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் வர்றது, கொஞ்சம் நாங்களும் கொஞ்சம் இருக்கிற மக்கள் கொஞ்சம் வெளியே இருக்கிறோம், நம்மளையும் கொஞ்சம் பார்க்கணும்ல. நாங்களும் வானத்துல இருந்து குதிச்சு வந்தோம், நாங்களும் ரத்தம் உண்டு, எங்களுக்கும் சதையும் உண்டு, எல்லாம் உண்டு எங்களுக்கும். மக்களை போட்டு அடிச்சு துன்புறுத்தி மக்களை ரொம்ப அமுக்கி வைக்க நினைக்காதீங்க. மக்கள்லாம் ஒரு அளவுக்கு தான், அடிக்க அடிக்க மாடாகட்டும் மனுஷனாகட்டும் அடிக்க அடிக்க ஒரு அளவுக்கு தான் வழிதாங்க. எச்சா போட்டு மிதிச்சோம்னா பின்னாடி திரும்பி வச்சு ஒரு மிதிச்சது அப்பனுக்கே தெரியாது நீ எங்கடா பிறந்தன்னு. பேச வைத்த எங்க அண்ணன் குத்துப்பண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இது பேசுனது எதுவும் யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். சார் பின்னாடி